வணக்கம். சிங்கப்பூர் ஈவென்ட் சூப்பரா போச்சு. பல புது நண்பர்கள் 10 நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல. ஸோ பல பேர சந்திச்சேன். இப்ப ரோட்ல சந்திச்சேன், கடையில, இங்க, அங்க, மால்ல பல இடத்துல சந்திச்சேன். ஈவென்ட்லயும் சந்திச்சேன். எனக்கு ரொம்ப மன திருப்தி. ஸோ அடுத்தது ஒரு வாட்டி துபாயில மட்டும் நீங்க வரீங்க. இந்த வாட்டி அபுதாபிக்கு வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க. அதனால அபுதாபியில ஈவென்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்க டீம். அக்டோபர் 5ஆம் தேதி ஈவென்ட் பண்ண போறோம். இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயில்லையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேற்று ரேட் கட் வந்து 0.5. நான் முதல் மேல் பூனைனேன். எல்லா மார்க்கெட்டும் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சர்ஜாய் ஒரு ஆல் டைம் ஹை போய் அந்த அப்புறம் ப்ராஃபிட் டேக்கிங்கில் கீழே விழுந்தது. இந்தியாவிலேயே இன்னைக்கு தான் ஆச்சு. கார்த்தால 25,611 போச்சு, நியூ ஆல் டைம் ஹை. அங்கேன்னு கீழே இறங்கி இப்போ 25,400க்கு கிட்ட இங்கே அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று 1 மணிக்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்தது. நம்மளால கொஞ்சம் ஸ்டாக் கன்சிடர் பண்ண முடிஞ்சுது. திரும்பி என்ன ஆகுதுன்னா ஹையர் லெவலில் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, லோவர் லெவலில் இவங்களே வாங்குறாங்க. இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கன்சிட்ரேஷனுக்கு. நாட்கோ, டாக்டர் ரெட்டி, டாடா மோட்டார்ஸ், மணப்புரம், ஐடிஎஃப்சி இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸோ இது நல்ல விஷயம். கோல்டை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸில் லோவாக இருக்குது, 6,825 இருக்குது. பட் உங்களுக்கு பிஸ்னஸ் லைனில் வந்த ஒரு செய்தியை உங்களுக்கு ஃபோட்டோவாக போடுறேன். பாம்பேயில் செப்டம்பர் 17 அன்னைக்கு 6,945க்கு 22 கேரட் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு நியூஸ் இந்து பேப்பரோட பிஸ்னஸ் லைனில் வந்திருக்கு. நான் அதை சைட்டில் போடுறேன். இங்கே வந்து அன்றைக்கி வந்து 6,860 870 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ 60 ரூபா கேப் இங்கே அங்கே இருந்துகிட்டே இருக்குது. ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் 1 இந்தியா 1 ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஆக்சுவல் கோல்டு வந்து நேற்று அமெரிக்காவில் சர்ஜ் ஆகிருக்கு. அதுலேயும் கொஞ்சம் விற்றாங்க, பட் கொஞ்சம் சர்ஜ் ஆகி 2,564 பர் அவுன்ஸ் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இதனால இந்தியாவில் 6,900 கிட்ட தான் இருக்கணும். இந்தியாவில் என்னெல்லாம் ப்ராப்ளம் கோல்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டாக பேசிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு கோல்டு பீஸை வச்சு பார்க்காதீங்க. கோல்டு பீஸில் ட்ராக்கிங் எரர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட சப்ளை டிமாண்டை பொறுத்து ட்ராக்கிங் எரர் வரும். ரெண்டாவது விஷயம், இந்தியாவில் வந்து நிறைய இல்லெஜிட்டிமேட் கோல்டு வரும். ஏன்னா நம்ம வந்து ப்ரைஸை டிஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 6-7% கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது. அதனால ஒரு மைனர் டிஸ்டார்ஷன் ஆஃப் ப்ரைஸ் இருக்கும். ஆனால் இந்த டியூட்டி கட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட் கோல்டோட இம்போர்ட் பயங்கரமாக ஏறி இருக்குது. $10 பில்லியன் ஆயிருக்கு போன மாசத்துல. ஸோ ஸ்மகிள் கோல்டுலேருந்து ஆக்சுவல் கோல்டுக்கு போகுதா இல்லை இது வந்து இப்போ வெட்டிங் சீசன்னால வருதா அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு ஜான்வரியில் கிளியரும். எக்ஸாக்டாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணாததுக்கு காரணம் ஒரு ஊரில் ஒரு ப்ரைஸு, லெஜிட்டிமேட் அண்ட் இல்லெஜிட்டிமேட் கோல்டுக்குள்ளே இருக்கிற மிக்சர். அதனால ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸை நம்மளால் கிளியராக பிக் பண்ண முடியாது. பட் ஒன்று தெளிவாக இருங்க, தங்கத்தோட லாங் டேர்ம் ட்ரெண்டு வெரி ஹை. ஏன்னா அவங்களோட டாட் பிளாட் வந்து 27 பிகினிங்கில் இது வந்து 3% கிட்ட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. 26 நவம்பரில் வந்து 3% இருக்கும்னு. அதே சமயத்தில் டேப்பரிங்கை பற்றி அவங்க ரொம்ப பேசலை. அப்படின்னா இதே லெவலில் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு கிரைசிஸ் வந்தால் டேப்பரிங்கும் நிறுத்திடுவாங்க. இதனால கோல்டு விலை ஏறக்கூடும். ஏறச்ச மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. இறங்கிட்டாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, கோல்டை கன்சிடர் பண்ணுங்க. டீட்டெயில்டாக கோல்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். நாட்கோ, டாக்டர் ரெட்டி, டாடா மோட்டார், மணப்புரம், ஐடிஎஃப்சி இதெல்லாம் கிளியராக சொல்லிட்டேன். அடுத்தது இந்த வருஷத்தில் 2 வாட்டி ரேட் கட் பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் டாட் பிளாட் சொல்லுது. ஆல்ரெடி ஒரு ஆள் அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஓட்டு போட்டோம். இப்போ இது என்ன செய்தினா நவம்பரில் ரேட் கட் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் போது அந்த மீட்டிங் நடக்குது. அப்போ யாருக்கு இன்னும் பிரசிடென்ட்னு அடிதடி சண்டை முடிஞ்சிருக்காது. அந்த சமயத்தில் இவங்க ரேட் கட்டை தள்ளி போடுவாங்க அடுத்த மாதத்துக்குன்னு நினைக்கிறேன். பட் டேட்டா ஒரேடியாக இன்ஃப்ளேஷன் 2 கீழே போயிடுச்சுன்னா ரேட் கட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். சென்செக்ஸ் பிஇ ரேஷியோ 23.5 இருக்குது. நிஃப்டியோட பிஇ ரேஷியோ 23.08 இருக்குது. இதெல்லாம் 10 இயர் ஆவரேஜ். நீங்கள் இன்செப்ஷன்லேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிருக்கும். ஏன்னா 10 வருஷமாக எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது. ஐசிஐசியோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபைனான்ஷியல்ஸ் ஒரு செக்டரை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே ஃபியரே இல்லை, மார்க்கெட் இஷ்டத்துக்கு வாங்குறாங்கன்னு.
நான் ஃபுல்லாக ஒத்துக்கிறேன். அங்கே பயங்கரமாக ஃபியர் இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கணும். எஃப்ஐஏஸ் இந்த வருஷம் 73,000 கோடி, தட் இஸ் லெஸ் தென் 10 பில்லியன் தான் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதத்தில். அதுவும் அதாவது இந்தியன் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3,20,000 கோடி. ஸோ எஃப்ஐஏஸோட 5 டைம்ஸ் மோர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் சொல்கிறேன் லோவர் லெவலில் இவங்க வாங்குறாங்கன்னு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன ப்ரைவேட் செக்டர் பேங்க் எல்லாம் விழுந்திருக்கு. ஆனால் லார்ஜ் பேங்க் மட்டும் ஏறி இருக்கு 3. நான் 3 ட்ராக் பண்ணுறது உண்டு. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி அண்ட் இண்டஸ் இண்டு. இது 3 ஏறி இருந்தது நான் செக் பண்ணுறச்சேன். ஏன் ஏறி இருந்ததுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 9,000 கோடி கார் லோனை விற்றுட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ குறைச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 15,000 கோடியோ 20,000 கோடி விற்றுட்டாங்க. ஸோ 29,000 கோடினா ஆல்மோஸ்ட் $3.5 பில்லியன் விற்றுட்டாங்க. இதனால கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ குறையும். மார்ச் 31 வந்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 105, இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 80. அதனால அவங்களால டெபாசிட்டை ஏற்ற முடியல. டெபாசிட்டை ஏற்ற முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லோனை விற்றுருக்காங்க. அதோட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கிரெடிட் கொலாட்ரல் கேரண்டின்னு ஒரு 5% வரை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட் ரேட் எக்ஸிட்ஸ் 5%, தென் பணத்தை நாங்கள் திரும்பி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்து 0.9 to 1.2 தான் ரேட்டிங். கலெக்ஷன் பண்ண வேண்டியது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ப்ராப்ளம். ஆனால் இவங்க பில்டர் லோனை விற்கிறதுக்கு பதிலாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற கார் லோனை விற்றுருக்காங்க. ஆதித்ய பிர்லா கேபிட்டலும் ஆதித்ய பிர்லா ஃபைனான்ஸும் மர்ஜராக போகுது. ஏபிசிஎல் வந்து ஹோல்டிங் கம்பெனிலேருந்து என்பிஎஃப்சியாக மாறுது. டோட்டல் ஏஎம் 5 லட்சம் கோடி. நம்ம ரொம்ப லோவில் அதை கன்சிடர் பண்ணோம். அதுக்கு மேலே இதை கை வைக்காமல் இருக்கிறதே பெட்டர். அடுத்தது பஜாஜ் ஆட்டோ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் டாப் ஸ்பாட்டு கிட்ட வந்துட்டாங்க. ஓலா எலக்ட்ரிக்கோட அந்த கேப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. பஜாஜ் ஆட்டோ 15,000 20,000 ஸ்கூட்டர் விற்கிறாங்க. இந்த மாதம் 20,000 தாண்டிடுவாங்க. இதை தான் உங்கள்கிட்ட நான் திரும்பி சொல்லிகிட்டே இருந்தேன். செப்டம்பரில் ஓலா வந்து 12,000 ஸ்கூட்டர் விற்றுருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற நம்பர் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ரைட் பேக்கெட் லெஃப்ட் பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபரை பார்த்து சொல்கிறாங்க. அதில் சர்வீஸை பற்றி 80,000 சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. பஜாஜில் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வரல. அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பஜாஜும் டிவிஎஸும் ஓலாவை காலி பண்ணிவிடுவாங்க. ஓலாவில் ஸ்டாக் வச்சுருக்கோன்னா இன்றைக்கே ஓடி போய் ப்ராஃபிட்டாக இருக்குது விற்றுருங்க. அதனால் ஏத்தரும் வருது. ஏத்தரில் வந்து போஸ்ட் இஷ்யூவு இவங்க ஸ்டாக்கே விற்கலைன்னா, ஏன்னா ஃப்ரெஷ்ஷு பணமும் போடுறதுனால 37% இவன் வச்சுருப்பான். யார்? ஹீரோ மோட்டார் கார்ப்பு. அதுலேயே சூப்பராக ப்ராஃபிட்டு. பட் அதோட விடமாட்டான். இது ஓப்பன் மார்க்கெட்டில் எப்படியாவது மேனுவர் பண்ணி டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுவான். ஏன்னா ஹீரோவால் புது ப்ராடக்ட் எப்போதுமே டெவலப் பண்ண முடியாது. அதனால் இது மாதிரி ஏதாவது ப்ராடக்டை வாங்கி தான் அவன் பிஸ்னஸ் பண்ணியாகணும். அதே சமயத்தில் ஹோண்டாவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வருது. அதனால் ஓலாவுக்கு டாட்டா சொல்கிறத தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை. ஹீரோ ஃபியூச்சர் எனர்ஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி $20 பில்லியன் போட்டு சோலார் எனர்ஜியை 6 வருஷத்தில் பூஸ்ட் பண்ண போகிறான். 30 கிகாவைட்டு கெப்பாசிட்டி. இதில் பேட்டரி ஸ்டோரேஜ், சோலார், விண்டு, பேசிக்லி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் இதில் வந்து இந்தியாவில், யுக்ரைனில், வியட்நாமில் இருக்குது. ஆனால் இது மெயினாக வந்து யுக்ரைனில் பண்ண மாட்டாங்க. டாடா பவர் $9 பில்லியன் போட போகிறேன், 4 வாட்டி குவாட்ரபிள் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். ஸோ இது எல்லாமே வந்து க்ரீன் எனர்ஜி ஃபார் ஆட்டோ தான் வரும். மாருதி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இவி சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லா டீலரிங் சர்வீஸ் பாயிண்ட்ஸ்லையும் வைக்க போகிறாங்க. ஸோ தட் இவி லான்ச் ஆகிடுச்ச ஜான்வரி 2025 அவங்களுக்கு பொசிஷன் பெட்டராக இருக்கும்னு. டாட்டா என்ன பண்ணிட்டாருன்னா, டாடா குரூப் வந்து அனலாக் டிவைசஸ்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி, சிப் கம்பெனியோட டைப் பண்ணிட்டார். ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸு, டாடா மோட்டார்ஸு, தேஜஸ் நெட்வொர்க்ஸ், அதுவும் டாட்டாவோட கம்பெனின்னு மறந்துடாதீங்க. இந்த 3 கம்பெனியும் சேர்ந்து அனலாக் டிவைசஸோட கையெழுத்து போட்டு இந்தியாவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து டாட்டாவோட அப்ளிகேஷன்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேயும், தேஜஸ் வந்து நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, அதுலேயும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேயும் கொண்டு வருவாங்க. அதனால் இது வந்து சூப்பரான நியூஸு. எல்லார் வீட்லேயும் டப்பர் வேறு இருக்கும். எவ்வளோ லஞ்ச் பாக்ஸ் தான் வாங்க முடியும்? அது எல்லா ஊர்லேயும் எல்லாரும் லஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் காலத்தில் சாப்டர் 11 பேங்க்ரப்சிக்கு உள்ளே போயிட்டாங்க. 800 மில்லியன் கடன் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி யாருக்கு போகும்னு தெரியல. கூகுள் வந்து ஆன்டி ட்ரஸ்ட் 1.49 பில்லியன் யூரோ
கட்ட வேண்டான்னு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது இன்னும் நல்ல நியூஸு கூகுளுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜாக்கியை பற்றி ஒரு தனியாக நியூஸ் வந்திருக்கு. அதை நாளைக்கு பேசுகிறேன். பேஜ் இண்டஸ்ட்ரீஸுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். ஆப்பிளில் ஸ்டாக் ஒன்று டெக்னாலஜி ரொட்டேஷனு, தாத்தாவும் நிறைய விற்றுவிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னடானா ஆப்பிள் 16 ஊற்றிக்கிச்சு அப்படிங்கிற செய்தி மக்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. அதுவும் ஸ்டாக்கில் இறங்கிடுச்சு. ஒன்றும் பெருசாக இல்லைன்னு. இன்ஃபேக்ட் 13லேருந்து பெருசாக சேஞ்ச் ஒன்றும் இல்லை. ஸோ 13, 14, 15, 16 எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அதனால காலி. இந்தோனேசியாக்காரன் பாவம் இந்தியா, ஏன்னா இந்தியா தான் மெயினாக அந்த பாம் ஆயில் சீப்பாக வாங்குவாங்க. அதனால இந்தியன் மக்கள் தீபாவளியை கொண்டாடட்டும்னு எக்ஸ்போர்ட் டியூட்டியை குறைச்சிட்டான் பாம் ஆயில். உடனே நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு சீப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லி டியூட்டியை ஏற்றிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு சீப்பாக தீபாவளி சீசனில் எண்ணெய் கிடையாது அப்படின்னு இம்போர்ட் டியூட்டி ஆன் பாம் ஆயில் ஏற்றிருக்காங்க. ஸோ இது ஓவராலாக இதுதான் இன்னைக்கு செய்தி. இந்த பாம் ஆயில் வீடியோவை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் என்னோட சிஸ்டர் சேனலில். ஏன் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுவோம். பல இம்பார்ட்டண்ட் விஷயமும் அதில் இருக்குது. கீழே லிங்கை போட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.